உனக்கு மட்டும் உயிருக்கு அவ்வளோ பாதுகாப்போடு இருக்குன்னா உன்னை நம்பி வரக்கூடிய தொண்டர்கள் ரசிகர்களுக்கு என்ன பாதுகாப்பு? கிட்டத்தட்ட நேஷனல் இஷ்யூவா மாறி இருக்கு. பிரதமர் ஒரு பக்கம் இரங்கல் தெரிவிக்கிறாரு, ராகுல் காந்தி ஒரு பக்கம் இரங்கல் தெரிவிக்கிறாரு, எல்லா தலைவரும் இரங்கல் தெரிவிக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு திடீர்னு கிளம்பி போறாரு. இது ஏதோ பிளான்டா நடக்கிற மாதிரி எதுவும் அந்த பாயிண்ட்ல நம்ம புரிஞ்சுக்க இதெல்லாம் பிளான் எல்லாம் இப்படி உயிர் மீது யாரும் விளையாட மாட்டாங்க. ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுங்க. இது என்னை பொறுத்தவரையிலும் தாவேக்காவினுடைய தலைவர் விஜயனுடைய அஜாக்கிரதையால் நடந்த ஒரு ஆணவத்துக்கு நடந்த ஒரு அடியை தான் நீங்க பார்க்கணும். அவனுடைய ஆணவம், அவன் யாரையும் கண்டுக்கிறது இல்லை. நான் சொல்கிறேன், இவ்வளோ நிகழ்வு நடந்திருக்குல்ல, இன்னைக்கு நைட்டாச்சும் அவன் ஆழ்ந்த ஒரு அவன் விக்கிரவாண்டியில் ஒரு மாநாடு போடுறான். அந்த மாநாட்டில் கேரமில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். வந்தவன் ஆக்சிடென்ட்ல ஒரு 5-4 பேர்கிட்ட இறந்தாங்க. அந்த மாநாட்டினுடைய பேச்சு ஆரம்பிக்கும் போது ஒரு 2 நிமிஷம் இரங்கல் கூட தெரிவிக்கலைங்க அந்த இறந்தவர்களுக்கு. மதுரையில் மாநாடு போடுறான், பேனர் கட்டி விழுந்து சத்து இருக்கான். அந்த தன்னுடைய ரசிகர் தன்னுடைய தொண்டனுக்காக ஒரு நிமிஷம் கூட அவனால் மௌன அஞ்சலி செலுத்தாமல் நேரடியாக ஏதோ பேசிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான்னு சொன்னால் என்னங்க அர்த்தம்? யார் சம்பாதித்த சொத்து? நான் கஷ்டப்பட்டேன், நீ கஷ்டப்பட்ட என்ன கஷ்டப்பட்ட நீ? உண்மையிலே கஷ்டப்பட்டது யாருன்னா உன்னுடைய ரசிகர்கள், கஷ்டப்பட்டது யாருன்னா உன்னுடைய தொண்டர்கள். ஏன்னா அவன் கஷ்டப்பட்டு 100 ரூபாய் டிக்கெட்டு 2000 3000 கொடுத்து பார்த்ததுனால தான் நீ 200 கோடி 300 கோடி வாங்கின. அவன் 2000 3000 ரூபாய் கொடுத்து டிக்கெட்டு பார்க்காம இருந்தான்னா நீ எங்கேருந்து 300 கோடி 400 கோடி வாங்கி நீ என்ன கஷ்டப்பட்டது தெரிஞ்சிருக்க? தனி விமானம் வச்சுருக்க, தனி விமானத்தில் போகிற, தனி விமானத்தில் வர, பவுன்சர்களை வச்சிருக்கேன், ஒய் பிரிவு வச்சிருக்கேன். உனக்கு மட்டும் உயிருக்கு அவ்வளோ பாதுகாப்போடு இருக்குன்னா உன்னை நம்பி வரக்கூடிய தொண்டர்கள் ரசிகர்களுக்கு என்ன பாதுகாப்பு?